குழந்தையின்மைக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தால் கூட முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இதை சித்தர்கள் அவங்களோட நூல்களில் கூட ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது அவங்களோட ஐம்பொறி புலன்கள் மனது ஆகிய 21 தத்துவமும் ஒன்றித்து இருந்தால் மட்டும்தான் ஒரு குழந்தை தரிக்கும் அப்படின்னு லிட்ரேச்சர்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காலத்துல சித்தர்களே மனம் அமைதியா இருக்கும்போது மட்டும்தான் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு தற்போதைய காலகட்டத்தில் நம்ம ஒன்று ஜாப் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம், இல்லைன்னா ஃபேமிலி ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம். ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது கண்டிப்பாக அது ஆணாக இருந்தால் அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்டையும், பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு பிசிஓடி போன்ற பல்வேறு நோய்களையும் உண்டாக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ண நம்ம கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் தினமும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் யோகாஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சிம்பிள் வாக்கிங் தினமும் போகலாம். உங்களுக்கு மனதிற்கு பிடிச்சமான ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்டெல்ஜ் ஆகலாம். அதாச்சும் ரீடிங் புக்ஸாக இருக்கலாம், இல்லை நல்ல பாடல்களை கேட்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி உங்கள் மனதை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கும் போது கண்டிப்பாக உங்களோட ஃபர்டிலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற குழந்தையும் ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும்.